நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆயுள் தண்டனை குற்றவாளி தலைமறைவானதால் நீதிமன்ற உத்தரவுப்படி தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் அருகே உள்ள நடுவப்பட்டி கிராமத்தில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பாதுகாவலராக பணிபுரிந்த ராமராஜ் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஜானகிராமன், நரேந்திரபால் சிங், சோனு ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 3 பேரும் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நரேந்திரபால் சிங், சோனு ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். முக்கிய குற்றவாளியான விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஜானகிராமன் என்ற சிவா தலைமறைவாகிவிட்டதால் அவரை தேடப்படும் குற்றவாளியாக மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் ஜானகிராமனை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ளனர்.